அதோ அங்க இருக்காரு. நெஞ்சே நெஞ்சே காதல் நெஞ்சே என்னை நீதான் என்னடி செஞ்சே. காதல் அருகே இல்லை அதுதான் தொல்லை ஏனோ மனமே உன்னை மறந்தா போனேன் இறங்கா போனேன் வருவேனோ தினமே. காதல் என்னடி செஞ்சே. நெஞ்சே மேடம், நீங்க பேசுறதுக்கு 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள போயிடணும். கடவுளே, ஏன் நீங்க பிரக்யா அபியோட வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறீங்க? அதனாலதான் அதான் காலையில இருந்து எனக்கு படப்படம் இருந்துச்சா? அதான் பிரக்யாவுக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். கடவுளே, ஏன் என் பொண்ணை இந்த அளவுக்கு சோதிக்கிற? அவ என்ன பாவம் பண்ணா? அவளை சோதிக்காதீங்க, என் பொண்ணை இந்த அளவுக்கு சோதிக்காதீங்க. அவளுக்கு இந்த நேரத்துல நீங்க தான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும். அவளுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும். என் பொண்ணுக்கு தைரியத்தை கொடுங்க கடவுளை, தைரியத்தை கொடுங்க. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுல. என்னோட பேரு, என்னோட வேலை, என்னோட இமேஜ், ரெப்யூட்டேஷன், என்னோட மியூசிக், என்னோட ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே. இல்லைங்க, எதுவும் முடிஞ்சு போகல. உங்களுக்கு யார் அப்படி சொன்னது? உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஃபேன்ஸ் தான். உங்களை அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்க மியூசிக், உங்க டேலண்ட், அதோட சேர்த்து உங்களோட நல்ல குணம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். உங்களோட நல்ல குணம், உங்க மியூசிக், உங்க ஃபேன்ஸை யாராலையும் பறிக்க முடியாதுங்க. இப்ப நடந்தது ஒன்னும் கிரைம் கிடையாதுங்க, அது ஒரு ஆக்சிடென்ட். இந்த மாதிரி விஷயம் நடந்ததுனால உங்க மேல இருக்கிற அபிப்பிராயம் எல்லாம் மாறிடாது, எதுவும் மாறிடாது. ஆனா உண்மை இதான பிரக்யா, எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எல்லாரும் என்ன கொலகாரம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லங்க, யாரும் அப்படி நினைக்கல. இல்லங்க, யாரும் அப்படி நினைக்கல. யாருக்கு உங்க மேல வெறுப்பும் இல்ல அப்படின்னு யார் சொன்னது உங்ககிட்ட? மீடியாவா? they are not important. சிமோனிகா என்ன நினைக்கிறாளோ அதுதான் மீடியா சொல்லுது. ஆனா எங்களுக்கு தெரியும் நீங்க எதுவுமே பண்ணலன்னு.
உண்மைய ரொம்ப நாளைக்கு யாராலையும் மறைச்சு வைக்க முடியாது. உண்மை வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களை கை காட்டின எல்லாருமே உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. எனக்கு டைம் நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. உள்ள என்னால இருக்கவே முடியல. என்னால இங்க இருக்க முடியாது. நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நைட் தானே. இங்க பாருங்க, ராத்திரி எவ்வளவு இருட்டா இருந்தாலும் காலையில கண்டிப்பா சூரியன் வந்துரும். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம எதையும் யோசிச்சு பயப்படாதீங்க. நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேங்க. ஆனா இந்த ஜெயில், இங்க இருக்கிற போலீஸ் நம்மள சாவு கூட பிரிக்க விடாம தடுத்தவங்கண்ணா. இந்த ஜெயிலெல்லாம் ஒரு விஷயமா? பிரபா இருக்கான்ல, பிரபா லாயரை பார்க்க போயிருக்கான். உங்களை பெயில்ல நாளைக்கு காலையிலேயே வெளியில எடுத்துருவோங்க. அந்த சிமோனிகா அவதான் செத்து போயிட்டால. அந்த பழி என் மேலதானே விழுந்திருக்கு. பழிதானே விழுந்திருக்கு, இன்னும் நிரூபிக்கலையே. நீங்க கவலைப்படாம இருங்க. நான் நடந்ததை கேட்கதான் உங்ககிட்ட இப்ப வந்திருக்கேன். எக்ஸாக்டா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் பெங்களூர்ல இருந்து திரும்ப வந்துட்டேன். வழியில நான் சிமோனிகாவை பார்த்ததும் நான் அவளை துரத்த ஆரம்பிச்சேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு ஹோட்டலுக்குள்ள போனா. அந்த ஹோட்டலோட பேரு கருணா இன்டர்நேஷனல் ஹோட்டல். நானும் அந்த ஹோட்டலுக்குள்ள போனேன். ஆனா போறதுக்கு முன்னாடி பிரபாவுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணேன். ஆனா நெட்வொர்க் பிரச்சனைனால நான் பேசுறது அவனுக்கு சரியா கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவ ஒரு ரூம்குள்ள போனா. நான் கதவை நிறைய தடவை நாக் பண்ணேன், ஆனா அவ ஓபன் பண்ணவே இல்லை. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஹவுஸ் கீப்பிங்காரங்கிட்ட இருந்து மாஸ்டர் கீ எடுத்து யூஸ் பண்ணேன். அப்புறம் நான் அந்த ரூம்குள்ள போனேன். அவ என்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணா. நான் அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்ணேன். அவ நின்னுட்டு இருந்த இடத்துக்கு ஜஸ்ட் பின்னாடி ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அவ பேலன்ஸை இழந்துட்டாளா, இல்ல கால் சறுக்கி விழுந்துட்டாளா, இல்ல நான் தள்ளி விட்டதுனால. இல்ல நீங்க ஒண்ணு தள்ளி விடல. இங்க பாருங்க, நீங்க இப்ப சொன்ன எல்லாத்தையும் நான் நம்புறேங்க. ஆனா நீங்க அவளை தள்ளி விட்டேன்னு சொல்றத என்னால நம்ப முடியலங்க. இல்ல பிரக்யா, ஒருவேளை நான் தள்ளி விட்டதுனாலதான் அவ அந்த. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இது வரைக்கும் யார்கிட்டயும் எதையும் சொல்லல. எல்லாரும் உங்களதான் குற்றவாளி நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்புறம் உங்களை காப்பாத்துறதே கஷ்டமா போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? பிரக்யா, நான் அங்கதானே இருந்தேன். நான் அந்த ரூம்குள்ள இருக்கிறத எல்லாரும் பார்த்துட்டாங்க. எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. நீங்க சிமோனிகாவை கொல்லணும்னு நினைச்சீங்களா? இல்ல. இது போதும். நான் ஒண்ணு உங்களை பொய் சொல்லலைங்க. இங்க பாருங்க, நடந்த உண்மையை நீங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுங்க. ஆனா தள்ளிவிட்டு மட்டும் சொல்லாதீங்க. அது ஷுவரா நடக்கல. ஏன்னா நீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இவங்க உங்க ஸ்டேட்மெண்ட்டையே கன்ஃபெஷன் நினைச்சுப்பாங்க. ப்ளீஸ். என்னங்க உங்களுக்கு புரியுது இல்ல? வீட்டுல மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பாட்டி எப்படி இருக்காங்க? அடச்ச, ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்கல்ல. இல்ல, நான் உங்களை பார்க்க கிளம்பும் போது அவங்க என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆதாரம் என்ன, இறந்து போனவ ஆவியா வந்து சொன்னா கூட என் பேர் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதோட கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறாருன்னா அதை கடந்து வர தைரியத்தையும் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் மைத்திலியானி என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த உலகமே வந்து உங்களை குற்றவாளின்னு சொன்னாலும் நம்ப மாட்டோம்னு சொன்னாங்க. சித்தப்பாவும் சித்தையும் இன்னைக்கு நைட்டே நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு சொன்னாங்க. யாருமே நம்பிக்கையை இழக்கல. எல்லாரும் உங்களை நம்புறாங்க. நீங்க இதை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நம்புறாங்க.
என்னோட தைரியமே நீதான் பிரக்யா. யாரும் சொல்லாமலேயே நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு துணையா இருக்கு. ப்ளீஸ் எப்பவுமே என்னை விட்டு தூரமா போகாத. எப்பவுமே போக மாட்டேன். நெஞ்சே நெஞ்சே காதல் நெஞ்சே என்னை நீதான் என்னடி உங்களை இந்த நிலைமையில பார்த்து நான் உடைஞ்சு போயிட்டேங்க. உங்க முன்னாடி தைரியமா இருக்கிற மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க உடைஞ்சு போறது என்னால பார்க்க முடியாது. ஆனா திரும்ப வரமாட்டேன்னு நினைக்காத. நான் திரும்ப வருவேன் பிரக்யா. ஒரு நாள் நானும் உன்னை இப்படிதான் தள்ளி விடுவேன். இதை விட உயரமான இடத்துல இருந்து. என்னாச்சு? இல்ல அது நான் உடனே போகணுங்க. பிரபா அவன் லாயரை பார்க்க போயிருக்கான்ல, அதனால ஐம் சாரி. உங்களுக்கு எதுவும் ஆகாது. மேடம், உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. பாட்டி, லாயர் வந்துட்டார்ல, மாமா சீக்கிரமா வெளியே வந்துருவாரு. நீங்க ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்களே ஏன் இவ்ளோ யோசிச்சிட்டு இருக்கீங்க? யாராவது ஏதாவது செஞ்சு அண்ணனை சீக்கிரம் பெயில் எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கல. I don't know why is it taking so much of time. நான் அபியோட எல்லா சோஷியல் மீடியாலையும் அபியோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிட்ட அபியை சப்போர்ட் பண்ணணும்னு மெசேஜ் போட்டிருக்கேன். அங்கங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கேன். பெர்ஃபெக்ட். இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வையன் தானோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. அப்புறம் அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. யூ வெயிட் அண்ட் வாட்ச். இங்க பாருங்க மிஸ்டர் பிரபா, மிஸ்டர் அபிஷேக் அந்த ரூம்ல இருந்தாரு அண்ட் அவரே அந்த பொண்ணு பின்னாடி போனாங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதனால லீகலி நாளை காலைக்குள்ள அவரை வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். Hell with your legal. மிஸ்டர் சர்மா, நீங்க என்ன பண்ணணுமோ தாராளமா பண்ணுங்க. லீகல் இல்லீகல் ஐ டோன்ட் கேர். லீகலா வேலை முடியாதுன்னா அப்போ வேற ஏதாவது ஒரு ஐடியா யோசிங்க. பொய்யான ஆதாரத்தை கொண்டு வாங்க, எவ்வளவு வேணாலும் பணம் கேளுங்க. பட் நாளைக்கு காலையில எங்க அபி எங்க வீட்டுல இருக்கணும். And I mean it. இல்ல பாட்டி, பாட்டி ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. பிரக்யா, அபி எப்படி இருக்கான்? அவரு நல்லா இருக்காரு. உங்க எல்லாரையும் அவரு ரொம்ப கேட்டாரு. பாட்டி, பிரபா, பிரக்யா, நான் அர்ஜென்ட் அவங்க கூட கொஞ்சம் பேசணுவா? வாங்க. பிரபா, அந்த சிமோனிகா சாகல, அவ செத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஆனா பிரக்யா, எப்படி இதை இவ்வளவு ஷூரா சொல்றீங்க? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? க்ளூ அந்த சிமோனிகா தான். நீ ஏன் ஞாபகப்படுத்தி பாரு பிரபா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவரை பழி வாங்கணும்னு அவ துடிச்சுக்கிட்டு இருந்தா. அவளை யாரும் பிடிக்க கூடாதுன்னு மாடியில இருந்து அவ குதிச்சிட்டா. அவ கண்டிப்பா பழி வாங்கி தீருவேன்னு சொன்னா. அவ உயிரோட இருக்கா பிரபா, உயிரோட தான் இருக்கா. அப்படின்னா இது எல்லாமே அவரோட பிளான் தானா?
ஆமா பிரபா, ஆமா, இது எல்லாமே அவ தான் பண்ணிருக்கா. அவ ரொம்ப மோசமானவ. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அவ இவ்வளவுதான் பிளான் பண்ணிருக்கா. அதுவும் நம்ம யாருக்கும் எதுவும் தெரியாம. நமக்கு அவ மேல கொஞ்சம் கூட டவுட் வரல. இதுவும் அவ தான் பண்ணிருக்கா. இந்த பிளான் எல்லாமே அவளோடதுதான். ஆனா பிரக்யா அங்க ஹோட்டலுக்கு வெளியில சிமோனிகாவோட பாடிய அவங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு எடுத்துட்டு நீ போனது. அவளோட டெட் பாடிய பாத்தியா? இல்ல. அவளோட முகத்தை பாத்தியா? அந்த டெட் பாடி சிமோனிகாவோடது தானே நமக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா சிமோனிகா உயிரோட இருக்கா? கண்டிப்பா உயிரோட இருக்கா. அவ எங்கேயோ இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. மிஸ்டர் சர்மா, நீங்க எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல? பிரபா என்ன சொன்னானோ அப்படியே பண்ணிடுங்க. நாளைக்குள்ள எங்களுக்கு எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணணும். தேங்க்யூ மேம். பாய். லெட்ஸ் கோ. பிரக்யா, இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவங்க வேற. இந்த மிடில் கிளாஸ் இடியட்ஸ் எல்லாம் எப்பதான் நம்ம வாழ்க்கை விட்டு போக போகுதுங்களோ. கடவுள் ஏதாவது ஒரு லைட்னிங் அனுப்பி இவங்க எல்லாரையும் கொன்னுடணும். ஐ ஸ்வேர், இவங்களுக்கு ஏதாவது ஆனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். யூ ஷுட் ப்ரே ஹார்ட். பிரக்யா, அம்மா, பாத்தியா சரளா, என்னோட பசங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு முடியறதுக்குள்ளேயே இன்னொன்னு வந்துருது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கே நல்லா தெரியும்ல, எப்போல்லாம் நம்ம பிரக்யாவுக்கும் அபிக்கும் பிரச்சனைங்க வந்துச்சோ அப்போல்லாம் அவங்க சேர்ந்துதான் போராடி ஜெயிச்சு வந்தாங்க. நம்பிக்கையோட இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவாங்க. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. என் மனசு சொல்லுது, அவங்க இந்த முறை கூட இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா வெளியில வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நம்மளோட அபி கூட நல்லபடியா வெளியில வந்துருவா. அப்புறம் பிரக்யா கூட. பிரக்யா அவ பிரபா ரூம்ல இருக்கா. மை காட், அப்போ இது எல்லாமே அவ பிளான் தானா? அபியை வேணும்னே ஒரு ட்ராப்ல மாட்ட வச்சிருக்கா. அவரே வெளியில வர முடியாத அளவுக்கு அவரை இவ்ளோ பெரிய ட்ராப்ல மாட்டி விட்டுருக்கா. ஆனா நம்மளால அவ டெட் பாடியை பார்க்க முடியாது பிரக்யா. இந்த கேஸ் மேல பப்ளிக் மீடியான்னு எல்லார் கண்ணுமே இருக்கு. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அபியோட பேரே கெட்டு போயிடும். அவங்க எல்லாரும் பேசுறத நிறுத்தணும்னா அந்த டெட் பாடி சிமோனிகாவோடது இல்லைன்னு நாம ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீ ஒரு தடவை யோசிச்சு பாரு, சிமோனிகாவோட முகம் யாருக்கு தெரியும்? அந்த ரூம்ல சிமோனிகா இருந்தான்னு இவர் சொல்றாரு. ஆனா அந்த டெட் பாடி, அத போலீஸ் பார்த்தாங்க, அப்புறம் மீடியா பார்த்தாங்க. யார் பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு சிமோனிகா எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனா லீகலி நம்மளால அவ பாடி. அப்ப நாம இல்லீகலா போய் பாப்போம் பிரபா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஹோட்டல் கீழே அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்ன அவங்க பார்க்க விடல. எல்லாத்தையும் நல்ல வழியில பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம். இனிமே முடியாது. எந்த வழியில போனா பார்க்கலாமோ அந்த வழியில நம்ம போகணும். பிரபா ப்ளீஸ் யோசிச்சு பாரு, அந்த டெட் பாடி சிமோனிகாவோடது இல்லைன்னு நாம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வெயி. நாளைக்கு அவர் வெளியில வந்துருவாரு. ஆனா பிரக்யா, அந்த டெட் பாடி நம்ம எப்படி பார்க்க முடியும்? உன்னோட ஹெல்ப்பால தான். ஏன் ஹெல்ப் ஆலையா? பிரபா உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த போலீஸ் ஆபீசர். யாரு? அந்த வீர் பிரதாப். நீ அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசி பாரு. மார்ச்சுரி போறதுக்கு அவர் நமக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்கலாம். எஸ், இது நல்ல ஐடியா தான். நான் உடனே அவனுக்கு ஃபோன் பண்றேன். நான் போய் பாட்டியை பார்த்துட்டு சரி வரேன். பிரக்யா. அந்த டெட் பாடி சிமோனிகாவோடது இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா போதும். அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுக்காக அழற? நீ அழ வேண்டிய அவசியமே இல்லம்மா. எல்லாமே சரியா போயிடும். இதுக்கு முன்னாடி கூட நீயும் அபியும் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்க. எல்லா பிரச்சனைகளையும் நீங்க 2 பேரும் சரி பண்ணிருக்கீங்கல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன, உன்னோட அம்மா இருக்கேல்ல, இனிமே எல்லாமே சரியா போயிடும். அபி கட்டின தாலி உன்னோட கழுத்துல இருக்குல்ல, உங்க 2 பேரையும் எந்த துன்பமும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் சரியாயிடும் எனக்கு தெரியுமா. ஆனா அடிக்கடி ஏமா இப்படி ஆகுது?
அவரை நெருங்கணும்னு 2 அடி எடுத்து வச்சேன்னா அவரை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுறேனே. ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கல்ல, அதான் யாரு கண்ணோ உங்க மேல பட்டுடுது. இங்க பாரு, ஒண்ணும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. இனிமே உன் மேல இருக்கிற கண் திருஷ்டியெல்லாம் நான் எடுத்துடுறேன். எல்லா திருஷ்டியும் என் மேல எடுத்துக்கிறேம்மா. நீ அபிய வெளியில கூட்டிட்டு வர வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ஆனா நீங்க வீட்டுக்கு போகணும் இல்லம்மா. நாம பிரீதாக்கும் சிருஷ்டிக்கும் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. பிரீதாவோட என்கேஜ்மெண்ட் இருக்கு. அவளோட சந்தோஷத்தை இது கெடுத்துட கூடாது. என்னோட கஷ்டத்தை அவ கேள்விப்பட்டு அவ சந்தோஷத்தால கெட்டுற கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் அவங்க 2 பேருக்கும் சொல்லுவேன். அவங்க அக்காவுக்கு எவ்வளவு கஷ்டம் வருதுன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியணும்ல. நீ இப்ப கூட அவங்கள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியாமா? நான் கண்டிப்பா சொல்லுவேன் அவங்க கிட்ட. ப்ளீஸ்மா, என் மேல சத்தியம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பிரக்யா, எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். நீ உன் உடம்ப பாத்துக்கோ. ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ, அபிக்கு ஒண்ணு ஆகாது, எல்லாம் சரியா போயிடும். நீ டென்ஷன் ஆகாம இருக்கணும். பிரக்யா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர சொல்லிருக்கான். அம்மா, நான் அர்ஜென்ட்டா போகணும். சரி, நீ இப்ப தனியா போற. வரும்போது அபியோட வரணும். இங்க பாரு, நான் உன்கிட்ட இப்பவே சொல்லிட்டேன். உன் வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு என்கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சேன்னு வை. அப்புறம் நான் இங்கேயே வந்துருவேன். உன்னை விட்டு எங்கேயுமே போகாம இங்கேயே தான் இருப்பேன். உன் வாழ்க்கை கேட்டு போகாம நான் பாத்துக்குவேன்.